இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2-3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெறுகிற கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள் எப்படியாக சொல்லுகிறது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி திரிபவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பிரியமானவர்களே, வேதத்துல மதுபானத்துக்கு அடிமையாகாதே என்று சொல்லுவதற்கு இதுல அருமையாக எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பாருங்களேன். யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு சமாதானம் இல்லை, யாருக்கு பிரச்சனை, புலம்பல் யாருக்கு, காயங்கள் யாருக்கு, அடிதடி யாருக்கு, எது நிமித்தமாய் இது வருகிறது என்று பார்க்கும்படியாய் வசனத்துல அருமையாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மதுபானத்தை தேடி நாடி ஓடுகிறவர்களுக்கு, மதுபானத்தின் நிமித்தம் அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு, மதுபானம் உள்ளே போகும் பொழுது அது பார்ப்பதற்கு பாருங்கள், அது மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி திருப்பவர்களுக்கு, கலப்புல சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதனுடைய பயங்கரமா அது இரத்த வர்ணமாய் இருந்து அது பார்க்கறதுக்கு ஒரு இச்சிக்கத்தக்கது போல கிளாஸ்ல ஊத்துனா இரத்த வர்ணமாய் இருக்கிறது. பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அதை பார்க்காத. உன்னை இச்சிக்கிறதுக்காய் அதை நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போகும்போது அந்த மாதிரி காரியத்தில் ஊத்தும் போது அது உன்னை இழுக்கும். ஆனா அது பாருங்க, அது மெதுவாய் இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்குமா, விரியனை போல விஷத்தை கக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மதுபானம் இருக்கிற இடத்துல சமாதானம் அற்று போகிறது. குடும்பத்துல எங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் மதுபானத்தின் நிமித்தம் குடும்பத்துல பிரிவினை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, அடிதடி, காயங்கள், சமாதானம் எங்க பாருங்க. மதுபானத்தை பண்ண நிமித்தமாய் குடிச்சிட்டு அடிச்சுட்டான், குடிச்சிட்டு வெறிச்செயல ஏற்பட்டான், குடிச்சிட்டு கற்பழிச்சுட்டான், குடிச்சிட்டு தகப்பன் அடிச்சுட்டான், குடிச்சிட்டு தாயை அடிச்சுட்டான், குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான், பைக்ல விழுந்தான், குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறான். மதுபானத்தின் நிமித்தம் எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்களேன். சமாதானத்துக்கு விரோதமான ஒரு காரியம் இந்த மதுபானம். ஆனால் இந்த மதுபானம் நம்மளை அப்படியே மயக்கி ஒன்றும் செய்யாதபடிக்கு அப்படியே அது நயவசதி, அதை பார்ப்பதற்கு அழகாய் அப்படியே கண்ணை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்காத, இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடியதை நீ ஏன் பார்க்கிற அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ஆனா அநேக பேர் மதுபானத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அது பாருங்க, மெதுவாய் உள்ள இறங்குமா, அது விரியனை போல விஷத்தை கக்குமா, பாம்பை போல கடிக்குமா, அது மரணத்தை உண்டாக்கும், நோயை உண்டாக்கும். உனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கும். பிரியமான, எப்படிப்பட்டதான் வாழ்க்கையை அழிக்கிறது? மாம்ச ரீதியா இருக்கக்கூடிய பலவீனத்துல அங்கங்கே ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு அறியாமைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அதை அழித்து விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எங்க பார்த்தீங்கன்னா மதுபானத்தின் நிமித்தம் எவ்வளவு பேர் இறந்து போய் விடுகிறார்கள் பாருங்க. மதுபானத்தின் குடும்பத்தை இழந்து போனவர்கள் எத்தனை பாருங்க. கணவன் மனைவி உறவு பிரிக்கப்பட்டு குடும்பம் தனித்தனியாக இருக்கிறது இந்த மதுபானத்தின் நிமித்தமாகவே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம இந்த காரியத்துக்கு அது இருக்கத்தான் செய்யும். நண்பர், பழக்கம், விடப்படியில அது ஒரே ஒரு வழிதான் உண்டு. இப்படிப்பட்டதான ஒரு காரியம், குடும்பத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம், வீணான காயங்கள், ரத்தம் கணக்கிற கண்கள், பாருங்கள் அது எவ்வளவு காரியங்கள் அந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்களேன். யாருக்கு ஐயோ, யாருக்கு வேதனை? இந்த சாராயத்தை நாடி தேடுகிறவர்களுக்கு தானே. அவர்கள் நிமித்தம் அவர்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் இல்லாம அவர்கள் குடும்பங்களும் பாதிக்கப்படுகிறது, அவர்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நிமித்தம் அநேகருக்கு பாதிப்புகளை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, இந்த மதுபானத்தின் நிமித்தமாய் எவ்வளவு காரியங்கள் மக்களுக்கு சமாதானம், குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை, பொதுமக்களுக்கு சமாதானம் இல்லை, சார்ந்தவர்களுக்கு சமாதானம் இல்லை.
இந்த ஆண்டவருக்கு அருவருப்பானது, இது பாவம் என்று உங்களுக்கு தோணாது. ஏன்னா அது உங்கள் பார்வையை இழுக்கத்தக்கதா இருக்கிறது. ரத்த வர்ணமாய் அது தோணுமா? பல பல பலமான அப்படியே கண்ணுக்கு நம்மளை கண்ணை மயக்கக்கூடியது போல இருக்குமா? ஆனா உள்ள போனதுமே பாம்பு கடிக்கிறது போல இருக்கும், விரியன் கக்குகிறது போல அந்த விஷத்தை கக்கும். உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா பேசிட்டு இருக்கவனே சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். கீழே விழுந்து தலையை மண்டையை உடைச்சு காயமாது எத்தனை வாலிபர்கள் இப்படி இருக்கிறாங்க. மதுபானத்தின் நிமித்தம் பிரியமானவர்களே, மதுபானத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேலை இல்லை, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் தான் அப்படி மதுபானம் பண்றேன். எத்தனை பெண் பிள்ளைகள் இதுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் தெரியுமா? வேற இந்த மாதிரி காரியத்தில் நம்ம அடிமைப்படுத்த இருப்போம், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா இயேசுவை நோக்கி பாருங்க, விடுதலை. நீங்க டாக்டர், மருத்துவர்கள் யாரும் அங்க மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அவரை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு, நீ எட்டாவது மரியாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதே போல இந்த பாவத்தை விட்டு தூக்கி எறிந்து விடுவார் ஆண்டவர். இந்த மதுபான பிரியர்கள், ஒருவேளை நீங்க உடனே உங்க இருதயத்தில் ஆசை வரணும், ஐயோ இதனாலதான் என் வியாபாரம் பாதிக்கப்படுது ஐயா, இது நிமித்தம் என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் கெட்டு போகிறது, இது நிமித்தம் கணவன் மனைவிக்குள்ள உறவு பெரிய பிளவு உண்டாகப்படுகிறது, இது நிமித்தமாய் என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, இது நிமித்தமாய் என் உறவினர்களோட சண்டை, இது பாருங்க, அது எவ்வளவு ஒண்ணு நம்மளையும் கெடுத்துரும், உங்க மதிப்பு மரியாதையை கெடுத்து விடும். அது தெரியாது, ஏன்னா அது உள்ள போயிடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. பாம்பு கடிக்கிறது போல கடிக்கும். நீ நண்பனை புதைச்சிக்கக்கூடிய காரியம் வரும். உன் குடும்பத்தில் இருக்கிற பாத்திரம் உன்னை ஏளனமாய் பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, வியாபாரம் வேதம் சொல்லுகிறது, மதுபான பிரியனுடைய வீட்டுல என்ன செய்ய செல்வம் தங்காது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது அழிந்து போய்விடும். செல்வம் தங்காதான். மதுபான பிரியனுக்கு செல்வம் தங்காது. ஆண்டவர் பாருங்க எல்லாம் அந்த மதுபானம், ஒருவேளை ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம கவலையை மறக்கிறேன், அதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிட்ட வாங்க, அற்புதம் செய்வார் ஆண்டவர். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருவார். எப்படிப்பட்ட உங்க பிரச்சனையை அவரால் அவர் உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண செய்வார். பிரியமானவர்களே, மதுபானத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும். அவர்கிட்ட கேளுங்க, உங்க மனதான இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இது எனக்கு பிடிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. பிள்ளைகளுக்காய் தகப்பன்மார் தாய்மார் ஜெபம் பண்ணணும். உங்க கணவனுக்காய் மனைவி, அதாவது அது உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஏதோ என் கணவன் வராரு, நிறைய பேரை பார்த்துட்டோம், எப்படி சொல்லுவாங்க, வீட்டுல குடிக்கிறாங்க, என்ன செய்ய, காசு கொடுக்க மாட்டாங்க, கணவனை நல்லா திட்டுவாங்க, மரியாதை இல்லாம பேசுவாங்க. அவர்களுக்காக எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் செய்தீர்கள் என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். கண்ணீர் விடுகிறீங்க வெளியில, மற்றவங்கிட்ட போய் கண்ணீர் விடுங்க, தேவ சமூகத்துல கண்ணீர் விடுங்கம்மா, ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்களை முழுவதும் ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஒரே மதுபான பிரியர்களை கர்த்தர் அந்த எண்ணத்திலிருந்து மாற்றுவீராக. ஒரே நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஒரே வாலிபர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்கயா, குடும்ப தலைவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்கயா. இது நிமித்தம் எவ்வளவு சமாதான குறைச்சல் இருந்து விடுதலை தருவீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.